எப்போ பார்த்தாலும் இபிலேருந்து 5000 10,000 உங்களுக்கு பில்லு வந்துனே இருக்கும். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தலை வெடிக்கிற மாதிரியே இருக்குமே. இதை இபி ஆஃபீஸில் கேட்டாலும் ஜிஎஸ்டி டேக்ஸ் லொட்டு லொஸ்க்குன்னு வந்து என்னென்னமோ சாக்கு போக்கு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதுமே எதுவுமே தெரியாது, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு. நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த லொட்டு லொஸ்க்கு எல்லாத்தையுமே இந்த ஜிஎஸ்டி எல்லாமே இந்த வீடியோ முடிவு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இபி பில் பார்க்குறது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு அதில் டிஎன்இபி பில் டவுன்லோடுன்னு போட்டுட்டு உடனே இன்வாய்ஸ் வருதுங்களா, டவுன்லோட். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு உடனே உங்களோட இபி கனெக்ஷன் அந்த நம்பர் வந்து போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி மாறும். எனக்கு பார்த்தீங்கன்னா 02 ஆரம்பிக்குது. நான் அதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ரெண்டாவது பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் உங்களை இபி இதுக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துவாங்க. கொடுத்து முடிச்சுட்டு மந்த்து இயரும் கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துக்கிறேன். இதில் எந்த ஸ்லாஷ் எதுவுமே கொடுக்க நான் கொடுக்குற மாதிரி வருஷத்தை கொடுத்துக்குவாங்க. மாதத்தை அதுமாதிரி மாற்றிக்குவாங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண வராது. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கோ கொடுத்தீங்கன்னா வந்துடும். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லொட்டு லோஸுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாமே பார்த்துலாம் நீங்கள் யாரையுமே போய் கேட்க தேவை. இபிக்காரங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டானுங்க. நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் தட்டி விடுவாங்க. முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஷேர் பண்ணி விடுங்க.